எண் கணிதம் அப்படின்னு இருக்கு. இந்த எண் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஏ ஜே ஐ ஒய் கியூ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒன்னா நம்பரை குறிக்கும். கிரகங்கள்ல அது சூரியனை குறிக்கும். வந்துருச்சா ஜோசியம்? எண் வந்து 1. பி கே ஆர் இந்த 3 எண் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது 2ஆம் நம்பரை குறிக்கும். ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்கிற அந்த எழுத்துக்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அதான் எண் கணிதம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதுபடியும் ரத்தின பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் பார்க்கணும். ரத்தின தோஷம் இருந்தா ரத்தினம் போடணும். அந்த ரத்தினம் தோஷமாயிடக்கூடாது. ஜாதகப்படி ஒன்றை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டோம், அது அவருக்கு தோஷமாயிடும். ஏன்னா ரத்தின தோஷம் வேறையா இருக்கும். அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அப்படி சில சிக்கல்கள் உண்டுன்றத பல அந்த அனுபவங்களின் வாயிலாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதெல்லாம் காலப்போக்கில் தான் தெரியும். எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும்போது ஏன் நடந்துச்சு அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்பதான் இந்த சிக்கல் தெரியும். அப்ப அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும். இல்லைன்னா ரத்தின பரிகாரமே செய்யப்படாது. 2ல ஏதோ ஒன்று செய்யணும். எத்தனையோ பேர் அந்த மாதிரி செஞ்சுட்டு பேசாம கொண்டு போய் உண்டியல்ல போட்டுருவாங்க. சிக்கலாயிடும். சில வைரங்கள்லாம் பயங்கர பாதிப்பை கொடுக்கும். அது மாதிரி சில ரத்தினங்கள்லாம் பாதிப்பை கொடுக்கும், பெரிய பாதிப்பை கொடுக்கும். சிலப்பதிகாரம் அதைத்தான் சொல்லுது. சிலம்பு அதிகாரம் தான் அந்த வார்த்தை, அந்த கதையினுடைய இதே. அதை சிலப்பதிகாரம்னு மறுவிடுச்சு. அந்த மாதிரி எண் கணிதப்படி நம்ம இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டேன் அதுக்குள்ள நிபுணத்துவம் வாய்ந்தவங்களை வச்சு பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஜோதிடத்துல.